இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகம்தான். ஒரு அப்பங்கிட்ட பிள்ளைங்க எப்படியா பேசுறது? இதுக்கு மேலேயும் பேசுவானுங்க. உண்மையை சொன்னா இப்போ ஐயப்பன்னா அவங்களுக்கு ஒரு பாரம். 2 பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பசங்களும் இருக்கு. ஆனா ஒண்ணு கூட இந்த பக்கம் வராது. அவங்க குழந்தை குட்டியோட வந்து ஒரு 2 நாள் இங்க தங்கி இருந்து அந்த குழந்தைங்களோட இவர் விளையாடிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு. எல்லாம் ஒரு தலையெழுத்து. அப்படி போடு. அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகுறது? அத பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? எல்லாரும் கிளம்ப வேண்டிதான். இங்க இருந்து கிளம்பி எங்க போவீங்க? கே சங்கர் கார்டனர், குழந்தைங்க இல்ல, வைஃப் ராஜி, பக்கத்துல காலனில தான் வீடு. சரோஜினி பாலகிருஷ்ணன், ஸ்வீப்பர் கிளாஸ் 2. சின்ன வயசுலயே கணவர் பாலகிருஷ்ணன் இறந்துட்டாரு. பிள்ளைங்க வளர்ந்து வேலை கிடைச்சு போயிட்டாங்க. இப்போ நீங்க இங்க இருக்கீங்க. அப்புறம் நீங்க செக்யூரிட்டி ஹை கிரேட். வைஃப் மேரி பல வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டாங்க. மகளும் அவங்க புருஷனும் கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. மிச்சம் இருந்தது பேத்தியான நான் மட்டும்தான். இந்த உலகத்துல வயசானவங்க எல்லாருமே மத்தவங்களுக்கு பாரம் ஆயிடுறாங்க இல்லையா? அம்மாடி அஞ்சலி, நாங்க இங்கிருந்து கிளம்பினாலும் எந்த கவலையும் இல்ல. ஐயப்பண்ணே குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தா போதும். அவர் சொன்னதுதான் உண்மை. நம்ம சந்தோஷத்தை மட்டும் பாக்குறது தப்பு. அந்த மனுஷனோட மனசு எரியறது எங்களுக்கு நல்லாவே புரியுது. ஐய, எல்லாரும் இவ்ளோ சீரியஸ் ஆயிட்டீங்க. நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். சரி, எல்லாரும் வேலையை சீக்கிரமா முடிங்க. சாப்பிடணும்ல, சீக்கிரம் முடிங்க. ஆமா, அஞ்சலி தான். அஞ்சலி ஜோஸ். ஆமா, அப்ளை பண்ணிருந்தேன். அப்படியா? நெக்ஸ்ட் மந்த்? ஓகே, சரி. தேங்க் யூ சோ மச் சார். தேங்க் யூ. ஏ, என்னம்மா இது வரேன். என்னன்னு சொல்லு அஞ்சலி. சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன விஷயம்? இந்த கனடா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கனடால ரோபோட்ங்கிற இடம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கனடா ரோபோட்ல ராயல் ரோபோட்ங்கிற ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா குமாரி அஞ்சலி ஜோஸ்க்கு வேலை கிடைச்சிருக்கு. அத சொல்றதுக்காக தான் விசா ஏஜென்சில இருந்து எனக்கு கால் வந்துச்சு. That means Miss Am is going to fly to Canada on next week. நான் தான் எப்பவும் சொல்லுவேன்ல, நான் ஒரு புயல் மாதிரி. இந்த புயல் அடுத்த மாசம் இங்கிருந்து கனடா போக போகுது. ஓகே ஓகே. ஆமா, என்னாச்சு உங்களுக்கு? என்னன்னு சொல்லுங்க. உனக்கு கனடா போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும். ஆனா நீ இங்கிருந்து போயிட்டு அப்புறம் எங்களுக்கு யார் இருக்கா? சாரி, இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. என்னைக்குமே உருப்பட முடியாது. வயசானவங்க கூட ரொம்ப நாள் தங்கிட்டோம்னா என்ன மாதிரி இளமையான ஒரு பொண்ணும் வயசானவங்க மாதிரி ஆயிடுவாளாம். அதனால சரியா வராது, கண்டிப்பா சரியா வராது. அதனால நீங்களாம் வாழ்க்கையை முடிக்க போற ஏஜ்ல இருக்கீங்க. நானு இங்க பாருங்க, நானு இனிமேதான் வாழ ஆரம்பிக்க போறேன். சரி, ஓகே, நான் கிளம்புறேன். வரும்போது வந்து பாக்குறேன். வரட்டுமா ஐயப்பன் சார்? சரி, பார்த்து வாழ்க்கைய முடிக்கிறது தான் கஷ்டம். ஹலோ, யாரும் வருத்தப்படாதீங்க. இந்த அஞ்சலி எங்கேயும் போக மாட்டா. இந்த புயல் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு. இது கொஞ்சம் படிங்க. என்னாச்சுப்பா? என்னாச்சு சொல்லுங்க. என்ன?
என்ன எதுவும் தெரியலையா? ஏதோ மறைக்கிற மாதிரி. மறைக்கிற மாதிரியா? ஆ, இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. என்ன தெரியுது? என்னன்னு சொல்லுங்க. ஆ? சரி, என்ன பாருங்க. என்ன தெரியுது? எனக்கு ஏதோ மங்களா தெரியற மாதிரி இருக்கு. கொடுங்க, நான் பாக்குறேன். இதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த கண்ணாடி சரியில்லை. ஒருவேளை அவங்க கண்ணாடி ஏதாவது மாத்தி கொடுத்திருப்பாங்களோ? இல்ல, அப்படி ஆறதுக்கு வாய்ப்பில்ல. சரி, நாம இன்னொரு தடவை போய் பார்க்கலாம். அம்மாடி, ம்? என் கண்ணுக்கு பார்வை இல்லாம போயிடுமா? என்னப்பா சொல்றீங்க? அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ம்? இல்ல, கிளாஸ் எதுவும் மாறல. இது உங்க கிளாஸ் தான். இது வழியா பாக்கும்போது என்ன தெரியுது? எதுவும் சரியா தெரிய மாட்டேங்குது. இத போட்டுக்கிட்டு என்ன கொஞ்சம் பாருங்க. ஆ, இப்ப என்ன தெரியுது? உங்க முகம் மங்களா தெரியுது. எப்படி மங்களா தெரியுதுன்னு சொல்றீங்க? அது மேடம், 2 கண்ணீர் துளிகள் கிளாஸ்ல நிக்கிற மாதிரி. அதுக்கு நடுவுல தான் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகள். அது வழியா பார்க்கிறப்போ கண்ணீர் துளிகளா? 2 கண்ணீர் துளிகள். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. சரி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க. ம்? ஹலோ, என்னம்மா? அனிதாக்கா, சார் இல்லையா? இருக்காரே. என்ன விஷயம் அஞ்சலி? நீ சொன்னது உண்மைதானே? சரி, அவர் வந்தா சொல்றேன். சரி, ஓகே. என்ன அனிதா, என்னாச்சு? அஞ்சலி தான் ஃபோன் பண்ணா. பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. உங்க அப்பாவுக்கு பைத்தியமா. என்ன உளறிக்கிட்டு இருக்க? நேத்து காலையில அவர் புதுசா கண்ணாடி வாங்கினார்ல, நைட்ல அத வச்சு எதையுமே படிக்க முடியலையாம். அதுக்கு என்ன? இன்னைக்கு காலையில திரும்பவும் கண்ணாஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. டாக்டர் நிறைய டெஸ்ட் பண்ணி பாத்திருக்காங்க. கடைசியில ஒரு சைக்கியாட்ரிஸ்ட போய் பார்க்க சொல்லிருக்காங்களாம். நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லிருக்கேன், அந்த ஆளு மென்டல் தான். கடவுளே, எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னடி சந்தோஷம்? இனி ஊர்க்காரங்க கேக்கும்போது பதில் சொல்லலாம்ல. உங்க அப்பாவுக்கு பைத்தியம்னு. முதல்ல போய் ஒரு டீ போட்டு கொண்டு வா. ஓ, ஐயப்பனுக்கு பயம் இருக்கா? பயமா? யாரு? இந்த கண்ணாடிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கு. அதே மாதிரி ஐயப்பனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாவே இருக்காரு. அப்படின்னா என் கண்ணுகளுக்கா பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது வயசோட பிரச்சனை. ஏதேதோ மனப்பிரச்சனைன்னு சொல்லலாம். ஓவர் டென்ஷன், அதான் பிரச்சனை. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப கவலைப்பட வைக்குது இல்லையா? ஆமா. பிள்ளைங்க எல்லாம் பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அப்புறம் என்ன பிரச்சனை? உங்களோட பிரச்சனை இப்ப கண்ணுல இல்ல. கண்ணாடியில பார்க்கும்போது 2 கண்ணீர் துளிகள். அதுதான் பார்வைக்கு தடையா இருக்கு. தெளிவா சொல்லணும்னா, இது கண்ணோட பிரச்சனை இல்ல, மனசோட பிரச்சனை. மனசுல இருக்கிற பிரச்சனை, அதாவது பிரஷர்னு கூட சொல்லலாம். அது ஒண்ணு பெரிய வியாதிலாம் இல்ல, அதை ஈஸியாவே குணப்படுத்திடலாம். நீங்க கவலைப்பட வேண்டாம், சரியா? மனசு ஒரு குதிரை மாதிரி. அதை கட்டுப்படுத்தி நேர் வழியில ஈஸியா கூட்டிட்டு போலாம். ஒன்னு கேட்கட்டுமா? ஐயப்பன்கிறது யாரு?
இல்லனா யாரா இருந்தீங்க சொல்லுங்க கேப்போம். எங்க அப்பா காவலன்.